நம்ம வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாது. பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தலக்கணமும் இருக்கக்கூடாது. ஸோ 2 இடத்துலையுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஸோ இப்போ வந்து லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஒர்க் லோடு நம்ம வந்து அதிகமாக தான் இருக்கும். அந்த ஒர்க் லோடை நம்ம எப்படி கம்பெனி வந்து பஸ் கொடுத்துருது, வேன் கொடுத்துருது, ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அது வந்து பெனிஃபிட்டை நம்ம தேடி போகிறத விட பெனிஃபிட் நம்மளை தேடி வர அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸை மாற்றணும். அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்குறோம், ஒன்று வேஸ்டேஜை கம்மி பண்ணுறோம், இல்லை ப்ராஃபிட்டபிலிட்டியை அதிகப்படுத்துகிறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் சில இடத்துலலாம் நமக்கு வந்து ஸ்கில் இல்லாமல் இருக்கும். அது கம்பெனி தான் நமக்கு சொல்லி தரணும்னு இல்லாமல் நம்மளே சில கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரிகார்டிங்கான டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலை தேடுறவங்களுக்கும் சரி, இனிமே வேலை தேடுறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் பார்க்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கந்தவேல் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா TRW அப்படின்னு சொல்லக்கூடிய ராணி நிறுவனத்தில் ஒரு 12 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காங்க. HL Mando ஆனந்த் ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெடில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காங்க. உச்சத்தையும் அடைஞ்சிருக்காங்க. சாரை பற்றிய சில தகவல்களை சாரே சொல்லுவாங்க. சார், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்களே சொல்லிடுங்க சார். வணக்கம், என் பேர் கந்தவேல். நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ நான் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக ராணி TRW கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே ஒரு ட்ரைனிங் பீரியடை முடித்து அடுத்ததாக ஆப்ரேட்டர் ஆகிட்டு தென் ஒரு 12 இயர்ஸ் ட்ராவல் பண்ணேன். டிஃப்ரெண்ட் ஏரியாவில் டூல் ரூமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன், அசம்பிளி இந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணதில் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு தென் பார்ட் டைமில் BSc மேக்ஸு, அப்புறம் BE, MTech, தென் நான் ஒரு ரீசெண்டாக வந்து MBA கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷனை பேரலாக வச்சுக்கிட்டு நான் 12 இயர்ஸ் ராணி TRW முடிச்சுட்டு தென் அடுத்ததாக வந்து இன்ஜினியராக நான் வந்து HL Mando கம்பெனியில் ஜாயின் பண்ணி தென் அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பொசிஷனை தாண்டி ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனியில் டைரக்டர் மேனுஃபேக்சரிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட கரியர் பார்த்து இந்த கேரியர் பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாக தான் சார் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அடுத்தடுத்த இடத்துல போய் மூவ் ஆகிட்டு ஒரு உச்சத்தை தொடுறாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த உச்சத்தை தொடர்றது ஒரு ஸ்பார்க் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போவோம், நமக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க, நம்ம அந்த கம்பெனிலே இருந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தீங்க இல்லையா, உங்களோட மனநிலைமை முதல்ல இந்த TRWவில் ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு சேரும்போது என்ன மனநிலைமையில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க சார்? ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எனக்கு வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் ஒர்க்கெல்லாம் கிடையாது. முதல்ல வந்து பேசிக் மிஷின் துடைக்கிறது, மிஷின் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட ஆயில் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக் ஆக்டிவிட்டி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் ஏன் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் அதில் பண்ணுறாங்க, இதில் வந்து என்ன மாதிரியான அவுட்புட் கிடைக்குது, இதை வச்சு அவங்க எப்படி வந்து அதை வந்து எண்டு ப்ராடக்டாக மாற்றுறாங்க. ஸோ ஒன்லி என்னோடய ஒர்க்கு மட்டும் அதில் இல்லாமல் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டையும் நான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன் அதில். ஸோ அது வந்து எனக்கு ஒரு புது லேர்னிங்காக இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில். ஸோ அதே மாதிரி சில இடத்துலலாம் வந்து மிஷின் வந்து பிரச்சனையாக நிற்கும். ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது இது மெயின்டெனன்ஸோட ஒர்க்கு அப்படின்னு இல்லாமல் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ என்டையராக ஒரு லேர்னிங்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ அதை வந்து நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஒர்க்கை வந்து இன்னும் பெட்டராக செய்யறது, பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் செய்ய முடியும். சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டில் ஜாயின் பண்ணீங்க, மிஷின் ஆப்ரேட்டர். அதில் இருந்து ஒரு மிஷினை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிறதுலேருந்து தெரிஞ்சிக்கிறதுலேருந்து அதை எப்படி க்ளீன் பண்ணணும், அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது மானிட்டர் பண்ணணும், அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணணுன்ற நிலைமைக்கு நம்ம ஃபஸ்ட் கட்டமாக போகிறோம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனியில் இருக்குது, இந்த மிஷின் ஆப்ரேட்டராகவே நான் இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ வந்தது சார்? நான் வந்து வேறு இடத்துல இன்வால்வ் ஆகிறத பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து CNC டிபார்ட்மெண்ட், CNCலேருந்து அசம்பிளிலேருந்து பேக்கிங் ஏரியாவிலலாம் ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏரியாலலாம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எனக்கு நாலேஜ் கிடச்சிது. தென் நான் வந்து என்ன முடிவு பண்ணேன்னா, சரி ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த அளவுக்கு கற்றுருக்கோம், இந்த எக்ஸ்போஷரை வேறு எங்கே கொண்டு போயிட்டு நம்ம லேர்ன் பண்ண முடியும். இப்போ ஆப்ரேட்டராக இருக்கும், நெக்ஸ்ட் இன்ஜினியராக எங்கே போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது எனக்கு அந்த மேண்டோவில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அங்கே போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் என்னென்னா, அவங்க எடுக்கும்போது இன்ஜினியராக எடுக்கிறோமா இல்லை ஜூனியர் இன்ஜினியராக எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷனில் இருந்தாங்க. நான் அப்போ அவங்க HR மேனேஜர் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து சேலரி வந்து செகண்ட் பார்ட்டு,
சேலரி ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் எனக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி அது இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இன்ஜினியர் பொசிஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆனார். ஓகே, இவங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி கேண்டிடேட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னை ரெக்ரூட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் என்னோட அந்த பர்டிகுலர் ஜாபுக்கான ஒரு லேர்னிங் பீரியடாக இருந்துன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போது அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் உங்களுக்கு ஏதாவது இந்த வேலை எனக்கு வேணாம், நான் வேறு வேலைக்கு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கா? சார் ஆக்சுவலாக என்னென்னா, அங்கே வந்து அந்த 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும், ஒர்க் லோடு நம்ம வந்து அதிகமாக தான் இருக்கும். அந்த ஒர்க் லோடை நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம், ஸோ டைமை வந்து எப்படி பிரிச்சுக்கிட்டு செல்ஃப் லேர்னிங்க்கு டைம் கொடுக்கணும், ப்ளஸ் நமக்கு கொடுத்த ஜாபையும் நம்ம வந்து முடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான நம்ம பிரித்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து விட்டுட்டு போகணுன்ற எண்ணமே வராது. கற்றுக்கணும், இன்னும் நிறைய இருக்குது, நம்ம இங்கே கற்றுக்கிட்டது இல்லாமல் அடுத்த இடத்துல கற்றுக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மோட்டிவில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்போ இன்றைக்கி படிச்சுட்டு வெளியில் வராங்க இல்லையா, நான் சொல்கிறது குறிப்பாக வந்து 2020க்கு பிறகு படித்து முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸும் கொடுக்குது. ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஒரு 16,000 to 19,000 ருபீஸ் சேலரி கொடுத்து ரிக்ரூட் பண்ணுறாங்க. நிறைய அதர் பெனிஃபிட்ஸுமே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு இது வந்து ரிக்குவயர்மெண்ட் வந்து பத்தலை, நான் அடுத்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு ஒரு பார்ட் வந்து இருக்குது. இன்னொரு பார்ட்டு, நான் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு அந்த ரெகக்னேஷன் கம்பெனியில் கிடைக்கவே இல்லை. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அதை மார்க்கெட் பண்ண தெரியாமல் இருக்காங்க இல்லையா? மார்க்கெட் பண்ணால் மட்டும் தான் நமக்குள்ளே என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்றது மேனேஜ்மெண்ட்டுக்கோ நம்மளோட பாஸ்க்கோ தெரியும். அதை உங்களோட வழியில் நீங்கள் சில விஷயங்களில் பண்ணியிருப்பீங்களா? எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றத நீங்கள் எப்போ வெளிப்படுத்துனீங்க? அதுக்கான சரியான நேரம் வரைக்கும் காத்திருந்தீங்களா? இந்த பார்ட் மட்டும் தான் என்னோடது அப்படின்னு நினைக்காம, இதோட ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்ன, எல்லாமே நம்ம யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்போதும் நம்மளை சுற்றி தான் இருக்குது. நமக்கு வந்து இந்த ஜூனியர் லெவலில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், கைசன் பிளாட்ஃபார்ம்ஸு, அப்புறம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாலண்டியராக போய் நிற்கும்போது நம்மளோட அறிமுகம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் மேனேஜ்மெண்ட் லெவலில் அவங்களுக்கு வந்து தெரியும், இவங்கன்னா யார், அந்த வேலைனா யார், நெக்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து இன்வால்வ் ஆகிறாருன்னா அவர் யார் அப்படின்றது அவங்க அண்டர்ஸ்டாண்ட். நம்மளோட அட்டிடியூடு, நம்மளோட இயல்பு வச்சு தான் அவங்க வந்து நம்மளை முன்னாடி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்தில் வந்து அதர் பெனிஃபிட்ஸ்ன்னு ஒன்றும் பெருசாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து ஃபுட் அகாமடேஷன் மாதிரியோ இல்லை ட்ராவலிங் பெனிஃபிட்ஸ் மாதிரியோ எதுவும் பெருசாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து இந்த ட்ராவலிங் கம்பெனி வந்து பஸ் கொடுத்துருது, வேன் கொடுத்துருது, ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனாலும் இப்போ வந்து எனக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக தேவைன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அப்போ வந்து அவங்க ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ்லேயே தயங்கி நின்றுறாங்க, பெரிய பெனிஃபிட்ஸை போய் தேடி போக மாட்டுறாங்கன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா சார்? சார், இது வந்து பெனிஃபிட்டை நம்ம தேடி போகிறத விட பெனிஃபிட் நம்மளை தேடி வர அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸை மாற்றணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கேன் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் மெயின்டெனன்ஸில் என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட சர்க்கிள், நெட்வொர்க்கிங் சர்க்கிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தட் எவ்ரி பீப்புள் வந்து உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அப்போ உங்களோட நாலேஜ் என்ன, உங்களோட ஸ்கில் செட் என்னன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து முன்னாடி தான் இருப்பீங்க, உங்களோட நேம் தான் முன்னாடி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளால் பண்ண முடியும். அது சரி சார். இந்த ட்ராவலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தோணிருக்கும் மனசுக்குள்ளார, நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ரெமுனரேஷன் சொல்லக்கூடிய சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் வந்து அதான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து ராணிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகும்போதே நான் சொன்ன வார்த்தையே மெயினாக வந்து பொசிஷன், அதாவது டெசிக்னேஷன். எதுக்காக அந்த டெசிஷன் கேட்குறோம்னா, எக்ஸ்போஷர் கிடைக்கும், நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்மளை உருவாக்க முடியும். அப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது தான் செய்யும், சேலரியில் இல்லை வேறு ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் ட்ராபேக் இருக்குது. அது வந்து எல்லாமே டெம்பரரியாக இருக்கும். பட் லாங் டேர்மில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது அல்லது நம்மளோட கான்ட்ரிபியூஷனை கம்பெனி கொடுக்கும்போது தெர் வில் பி த எக்ஸ்ட்ரானரி குரோத். நம்ம வந்து ஷார்ட் டேர்மை பார்த்துட்டு விட்டுறாமல் அதில் வர பெனிஃபிட்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும். நம்மளே டெவலப் பண்ணுறது தான். அப்போ ஷார்ட் டேர்மில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை விட லாங் டேர்மில் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பெட்டராகவும் இருக்கும், கேரியரையும் நல்லா பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஒரு சிலர் வந்து வரும்போதே எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு வரணுன்ற மைண்ட் செட் இருக்கும். பிடெக் முடிக்கணும், எம்டெக் முடிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு. இப்போ டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஜி முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு இருக்கும். அது கரெக்டுங்களா? இல்லை நம்ம ஒரு என்ட்ரி லெவலில் உள்ளே வந்துட்டு அடுத்தடுத்து நம்மளை வந்து குவாலிஃபைட்லேயும் நம்ம வந்து வளர்த்துக்கிறது கரெக்டாக இருக்குமா சார்? சார், எல்லாருக்கும் எல்லா டைமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, வசதி வாய்ப்புகள் கிடைக்காது. ஸோ வசதி வாய்ப்புகள் கிடைச்சவங்க முடிச்சுட்டு அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து க்ரோத் ரொம்ப ஹையாக இருக்கும். எடுத்தோடனே அவங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ இல்லை மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாகவோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க அதுலேருந்து கேரியர். வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு
அந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்களே, ஒரு மெழுகுவர்த்தியில் எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு தென் அடுத்தடுத்து மூவ் பண்ணுறது. அதுதான் வந்து இப்போ நான் சொன்னது. அவங்களுக்கு வசதி இருக்கும்போது அவங்க வந்துடுறாங்க. வசதி இல்லாதவங்க படித்த படிப்பை வச்சு உள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து பேரலாக படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறக்கூடியது வந்து நம்மளோட சுற்றி இருக்கவங்க தான். நம்மளோட டீமை நம்ம நல்லா எம்பவர் பண்ணி வச்சுக்கணும். அவங்ககிட்ட நம்ம ஓப்பனாக பேசணும். அதுமாரி காலேஜ் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் என்னால் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வரும் அப்படின்றத அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம அலைன் பண்ணிக்கிட்டோம்னா நாளைக்கு அவங்க ஒரு படிப்போ இல்லை வேறு ஒரு சப்ஜெக்ட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டா மட்டும்தான் இந்த ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நம்ம டிஆர்டபிள்யூ ராணின்னு சொல்கிறோம், அச்சல் மேண்டோன்னு சொல்கிறோம், இதெல்லாம் பார்த்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸு. அப்போது இன்றைக்கி பெரிய கம்பெனிகளை தான் நோக்கி போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று எம்எஸ்எம்இஸ்லேருந்து தான் இந்த கம்பெனிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிருக்கும். அப்போது எம்எஸ்எம்இக்கு போகிறது சரியா இல்லை பெரிய கம்பெனிகளுக்கு போகிறது சரியா சார்? சார் ரெண்டுமே ஒரு கேரக்டரில் ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம். நம்மளால் வந்து கம்பெனிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது, நம்ம என்ன அதில் லேர்ன் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாது. பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தலக்கணமும் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து வாட் வி ஆர் டூயிங், வாட் ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டான செல்ஃப் கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான ஸ்கில் செட்டை வந்து பேரலாக 1 by 1 எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு 1 இயருக்கு ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ் அந்த மாதிரி முடித்து நம்ம வந்து நமக்கு வேலைக்கு உண்டான ஈஸி பண்ணிக்கணும். நம்மளோட வேலையை நம்ம தான் ஈஸி பண்ணிக்கணும். டைம் இல்லை இதெல்லாம் வந்து வரும். கண்டிப்பாக நம்ம ஈஸி பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் நம்ம. சரிங்க சார். இந்த ட்ராவலில் இப்போ நம்ம இவ்வளோ ட்ராவல் பேசியிருக்கோம். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இந்த டாப் பொசிஷனுக்கு வர வரைக்கும் சேலஞ்சஸாக நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார்? நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட். சில இடத்துலலாம் நமக்கு வந்து ஸ்கில் இல்லாமல் இருக்கும். அது கம்பெனி தான் நமக்கு சொல்லி தரணும்னு இல்லாமல் நம்மளே சில கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணி படிக்கணும். படித்தோம்னா AutoCAD இந்த மாதிரிலாம் படித்தோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து நான் ஆப்ரேட்டராக இருக்கேன், இன்ஜினியராக போகிறேன்னா நம்ம வந்து இந்த AutoCADலாம் படிக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து அவங்க இருக்கிற பசங்களை டெவலப் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க, ஸோ அவங்கள எப்படி நான் டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு அவங்களும் யோசிப்பாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு கை கொடுக்கணும், அப்போ அவங்க நமக்கு கை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டெக்னிக்கல் ரிலேட்டட் ஸ்கில் செட்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஒரு கட்டத்தில் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் போக என்ன தேவைப்படும்னா மேனேஜிங் கெப்பாசிட்டிஸ். டெய்லி நீங்கள் ப்ராப்ளத்தை மட்டுமே தான் பார்ப்பீங்க. இன்ஜினியரில் உங்களுக்கு ஈஸி, நீங்கள் வந்து டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் பாஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவார். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு டீமுக்கு பாஸ் ஆகிறீங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து நீங்கள் லீடர்ஷிப் ரோல் வரீங்க அப்படின்னா டெய்லி ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி காமாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைரக்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். எவ்ரிடே வந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. இன்னைய சுச்சுவேஷனுக்கு இன்னைய கண்டிஷனுக்கு இந்த மாதிரி தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ இது வந்து லாங் டேர்மில் நம்மளை பாதிக்கும். அந்த மாதிரி சம் டிஃப்ரெண்ட் சினாரியோவை திங்க் பண்ணி அவங்களையும் கன்சல்ட் பண்ணி அவங்களையும் உள்ளே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளால் வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக முடிக்க முடியும். சரிங்க சார். உங்களுக்கு வந்து ஒரு 29 இயர்ஸ் ட்ராவல், அந்த 12 + 17 இயர்ஸ்னு கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் வந்தது ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் டைரக்டராக இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக ஹேண்டில் பண்ணுறீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? சார் இப்போ வந்து ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், என்ன மாதிரியான லொக்கேஷன்ஸையும் நம்மளால் இப்போ ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து BE மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், நான் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து என்னோடய கோர் தான் வேணும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கரெக்ட், மோஸ்ட்லி கரெக்ட். பட் சில பேருக்குலாம் கிடைக்காது, வேலை கிடைக்காம இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும்னா ஒரு என்ட்ரி லெவலுக்கு உள்ளே போயிட்டு தென் அவங்களோட கோரை நோக்கி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம வந்து அலைன் ஆகணும், டீமோட அலைன் ஆகணும், மேனேஜ்மெண்ட் கூட அலைன் ஆகிக்கணும். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரியான நம்மளோட லேர்னிங்ஸை வந்து பர்சனலாகவும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்மளால் அலைன் ஆகிட முடியும். தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமோட்டிவாக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நம்ம தான் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லாமல் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் கிட்ட நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மோட்டிவில் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தேடி வரும். இப்போது ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்காங்கல்ல, அதில் என்ன நெகட்டிவ் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அப்படி ஜம்ப் ஆகாமல் ஒரே கம்பெனியில் இருக்கிறதால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஜம்பிங் அண்டு அப்புறம் இன்னொன்று சொல்கிறோம், ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ரெண்டுமே வந்து நம்மளோட மனநிலையை பொறுத்து தான். இப்போ எனக்கு வந்து நான் வந்து இந்த கம்பெனியில் லாங் டேர்ம்ஸ் இருக்கேன் அப்படின்னா நான் ரெண்டுத்துக்கும் எனக்கு கம்பெனியில் சப்போர்ட் பண்ணுறாங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா HR பாலிசிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பர்சனல் க்ரோத்துக்கு நாங்கள் ஒரு ஃபுல்லி தே ஆர் சப்போர்ட்டிங். அது ஃபினான்ஷியலாக, எஜுகேஷனாக இருக்கட்டும், அல்லது லீவ் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும்,
சும்மா அவங்க அதே மாதிரி வீக்கெண்ட் டேஸை வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து லேர்னிங்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த கம்பெனிக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அங்கேயே இருந்து நீங்கள் கம்பெனி க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கும் நாலேஜ் கிடைக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஏ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் பி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நம்ம இதை வந்து டெவலப் பண்ணலாம். இந்த லொக்கேஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ரீஜனில் இதுக்கு வந்து காம்படிட்டர் கிடையாது, இதை வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ பிஸ்னஸ் க்ரோத் கிடைக்கும், இவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும், இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி கிடைக்கும்போது என்ன ஆகும்னா பியாண்ட் த ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் இருக்கும்போது உங்களால் கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ சில இடத்துல வந்து 3 இயர்ஸில் சேஞ்ச் பண்ணுறது வந்து நார்மலாக வந்து அது இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல 3 இயர்ஸ் ஒன்ஸ் 4 இயர்ஸ் ஒன்ஸ் மாறுறாங்க. பட் அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்குது. பேஸ்ட் ஆன் அவர் சிச்சுவேஷன், நமக்கு என்ன தேவை, என்னோட கோல் என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அதை டிசைட் பண்ணுறோம். நான் ஒரு கம்பெனிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். இன்னொரு பர்சன் நான் ஏதோ வேலைக்கு வரேன், போகிறேன், மந்த்லி சேலரி வருது, நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். இந்த 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் 2 வார்த்தையை சொல்லணும்னா நீங்கள் என்ன வார்த்தை சொல்லுவீங்க சார்? சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து கம்பெனியில் லேர்ன் பண்ணணும், க்ரோத் ஆகணும் அப்படின்ற அட்டிடியூட்டில் வராது. இன்னொருத்தர் வந்து என் வேலை என்ன நான் பார்த்துட்டு நான் போகிறேன், செட் ஆகலைன்னா நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னும் போது நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். 2வது கேஸ் சொல்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நான் வந்து வேலை செய்கிறேன், சம்பளம் வாங்குறேன், போயிடுறேன், என்னோடய சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி இதில் வந்து நான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் தான் இருப்பீங்க. அதாவது ஒரு கம்பெனின்னா நியூ ப்ராடக்ட்டு சில இது இருக்கும், எக்ஸிஸ்டிங் ரன்னிங் ப்ராடக்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியும் எக்ஸிஸ்டிங் ரன்னிங் ப்ராடக்ட் ஒரு காலத்தில் வந்து மெச்சூர் ஆகி அது டவுன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எது யூஸ் ஆகும்னா நியூ ப்ராடக்ட் இதெல்லாம் தான் வந்து டெவலப் ஆகிட்டு அடுத்த பிஸ்னஸ் அந்த சைக்கிளை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும். நான் இன்றைக்கி வரேன், இன்றைக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி போயிடுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. உங்களுக்கு பதிலாக வேறு யாராச்சும் ஒருத்தர் வந்து அதிகமான எஃபோர்ட் எடுத்து சம்திங் லேர்ன் பண்ணாருன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் உங்களை அனுப்ப போகிறது கிடையாது, பட் செகண்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ட்ராபேக் ஆகிடும். அதனால நீங்கள் எப்போதுமே இந்த சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று அஃபிஷியலாக க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, இன்னொரு பர்சனல் க்ரோத் சப்போர்ட் பண்ணுறது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த திங்கிங் வராது, நான் வருவேன் பண்ணுவேன் போவேன் அப்படின்ற திங்கிங் வராது. இப்போ நான் ஒரு குவாலிஃபிகேஷனை முடிச்சுட்டேன், இந்த குவாலிஃபிகேஷனான ஜாபுக்கு நான் போயிட்டேன், நான் உள்ளே நிறையா ஒர்க் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தாண்டி ஆடட் கோர்சஸ் அப்படின்றது பண்ணுற கட்டாயம் இன்றைக்கி இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எஜுகேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணும். ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம எஜுகேஷன் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறோம். பட் அது வந்து ஒரு ஃபார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ், அந்த ஸ்கில் செட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ என்னை பொறுத்த வரையிலும் என்ன தான் நீங்கள் வந்து டேலண்டடாக ஒரு துறையில் இருந்தாலும் ஒரு எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும்போது அதுக்கு வேல்யூவே தனி. ஸோ வி நீட் டு அக்காமடேட் தட் ஆல்சோ. ஓகே சார், இப்போ உங்களோட ட்ராவலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்து நீங்கள் ஒரு என்டர்ப்ரனராக ஃபீல் பண்ணி அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க, உங்களோட ஸ்கில் செட்டுக்கும் அந்த கம்பெனி சப்போர்ட்டிவாக இருந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில் எனக்கு இன்ஜினியர் போஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக போகிறீங்க. அந்த இன்ஜினியரிங் போஸ்ட்டு நீங்கள் அழகாக பிக் பண்ணியிருக்கீங்க. அந்த இன்ஜினியர்லேருந்து இல்லாமல் அடுத்த கட்டமாக நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்குள்ளே போயிருக்கீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து இன்னொரு கட்டம் போய் ஒரு கம்பெனியில் டேரக்டராக போயிருக்கீங்க. அப்போ இந்த ட்ராவல்ன்றது ஒரு பாட்டம் டு டாப். இப்போது இந்த ட்ராவலை இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு அவங்க அதுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஷார்ட்டாக சொல்லுவீங்க சார்? அதை ஃபஸ்ட்டு வந்து பிலீவ் யுவர் செல்ஃப். நம்ம வந்து நம்பணும். என்னால் இது பண்ண முடியும், எனக்கு தெரியலன்னா நான் கற்றுக்கிட்டு நான் என்னால் செய்ய முடியும். இது வந்து நம்பர் 1. 2வது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை நம்ம சிக்கிக்கக்கூடாது. எனக்கு இன்றைக்கி நல்லா போயிட்டு இருக்குது, நான் ஏன் வந்து அடுத்ததில் கை வைக்கணும்? அந்த ரிஸ்க்கு வந்து கேல்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். ஏதோ எடுத்தோடனே நான் வந்து ஆமாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு வைக்காமல் வி ஹேவ் டு திங்க், இதுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகிட்டோமா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோஆக்டிவாகவே இருக்கணும் எப்போதுமே. இன்றைக்கி நான் இந்த பொசிஷனில் இருக்கேன்னா நாளைக்கு நான் எந்த பொசிஷன் போகணும், இல்லை எந்த ஒரு டேரக்ஷனில் பொசிஷன் தான் இல்லை, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வேறு கம்பெனிக்கு போகலாம், இல்லை வேறு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகலாம், எல்லாமே ஓகே. பட் அது வந்து நம்ம ப்ரோஆக்டிவாக யோசிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை பேரலாக பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரெண்டும் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட க்ரோத்தை வந்து நம்மளால் செக்யூர் பண்ண முடியும். அதுதான் முக்கியம், செக்யூர் பண்ணிக்க முடியும். இப்போது கடைசி கொஸ்டினுக்கு போயிடலாம் சார். இப்போ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி எம்ப்ளாயிக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதே மாதிரி பாலிசி ப்ரொசீஜர்ஸ்ன்றது வெரி மேண்டேட்ரி. அது இல்லாமல் எந்த கம்பெனியுமே இல்லை, எஸ்ஓபி இல்லாமல் எந்த ஒர்க் ஃப்ளோவும் கம்பெனிஸ்குள்ளே இல்லை. இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்குறோம், ஒன்று வேஸ்டேஜை கம்மி பண்ணுறோம், இல்லை ப்ராஃபிட்டபிலிட்டியை அதிகப்படுத்துகிறோம். இந்த லாயல்ட்டின்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இது இல்லாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு அந்த கம்பெனியில் ட்ராவல் ஆக முடியாது, அந்த கம்பெனி நம்மளை வச்சுக்காது. இந்த லாயல்ட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள்.
சார் லாயல்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்பெனி வந்து அவங்க நம்மளை வச்சுக்கணும்னா நம்ம வந்து லாயலாக இருக்கணும். அதேமாதிரி கம்பெனியும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதை என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்க கூட வந்து ஒரு டச்சில் இருக்கணும், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அது டாப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களோட பர்சனல் டச்சில் கொஞ்சம் இருந்துக்கணும். அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட லீவ் கேட்குறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு வேலை இருக்குது, இந்த இந்த ஷெடியூல் போய் ஆகணும், இன்றைக்கி டிஸ்பேச் ஆகணும் அப்படின்னு சொல்லாமல் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவங்க கூட அலைன் ஆக முடியும், அவங்க கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது நம்மளால் வந்து அந்த லாயல்ட்டியை டெவலப் பண்ணிக்க முடியும். நம்மளால் அவங்களுக்கும் கொடுக்க முடியும், அவங்ககிட்ட நம்மளாலையும் எடுத்துக்க முடியும். சூப்பர் சார். உங்களோட ட்ராவலை ரொம்ப அழகாக ஷார்ட்டாக எளிமையான மனிதர்களுக்கும் புரிகிற மாதிரி, குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் புரிகிற மாதிரி சொன்னதால் அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இதிலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு பெரிய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஜேர்னியில் முக்கியமாக கல்வி அவங்க பெற்றுட்டாங்க. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலங்களில் வந்து இன்றைக்கி வந்து வெறும் 10வது விட 12வது இன்னவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. அப்போ டிகிரி, கிராஜுவேட்ஸு, டிப்ளமோ, ஐடிஐ அப்படி ஏதோ ஒன்று படிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இன்னொரு 10 வருஷம் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களும் உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில் உள்ளே இருப்பாங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறோம் சார். உங்களோட நேரத்தை இந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்காக குறிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சார்.